வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ராகவா லாரன்ஸினுடைய கருத்து நேற்று தினம் அவர் அரசியலுக்கு வருவதாக இருக்காரு. அதனால மக்களினுடைய ஒப்பீனியன் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த சூழல அவருடைய ஆதரவாளர்கள்லாம் நேற்று அவருடைய வீட்டுல குழுமி அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப நடந்த செய்தியாளர் சந்திப்புல அவர் தெரிவிச்ச ஒரு கருத்து, குறிப்பாக இந்த தாவேகா ஆட்சி குறித்து பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கிற சூழல்ல, ஒரு ஏரியாவுக்கு நம்ம புதுசா குடி போறோம், ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அங்க இருக்கிற நாயெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். நம்ம வந்து அந்த நாய்க்கு பிஸ்கெட் பண்ணோம், சில நாய்க்கு பிரியாணி பண்ணோம், இப்பெல்லாம் போட்டு பழக்கினாதான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஆட்சிக்கு விஜய் வந்திருக்கிறதையும் அதன் மீது வைக்கப்படுற விமர்சனத்தையும் நாயோட ஒப்பிட்டு பேசியிருந்தாரு. அது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகின பிறகு அது இல்ல, நான் வந்து என்னுடைய மக்களை வந்து நான் எங்க தாய்க்கு நிகராக பார்க்கிறேன், இது வந்து தப்பா புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற கருத்தையும் முன் வச்சிருக்காரு. லாரன்ஸினுடைய கருத்தை எப்படி சார் பாக்குறீங்க? ராகவா லாரன்ஸுடைய அந்த ஆசை அப்படின்றது வந்துட்டு பொதுவாக நிறைய நடிகர்களுக்கு இருக்கிற ஒரு ஆசை தான். 4 படம் 100 நாள் ஓடிடுச்சு அப்படின்னோம்னா அடுத்த கட்டமாக அவங்க யோசிக்கிறது வந்துட்டு அடுத்தபடியே எப்படி ஒரு நல்ல சிறந்த திரைப்படத்தை தயாரிப்போம், கொடுப்போம் அப்படின்றதுலாம் இல்லை, அடுத்தபடியே எப்படி முதல்வராக உட்காருவோம் அப்படின்றது. இப்படி நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. சிலரெல்லாம் பாதிலே அப்படி அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு, தரிச்சது மாதிரி. இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னோம்னா, ஒரு அரசியல்வாதிக்கு இல்லாத மக்கள் மத்தியில நமக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அது என்னன்னா, இவங்களை அறிமுகப்படுத்த தேவையில்லை. எந்த விதத்துல இவங்க வந்துட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு இவர் தான் ராகவா லாரன்ஸ், இவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, இவருடைய கட்சி இது, கொடி இது, சின்ன அப்படி பண்ண தேவையில்லை. மக்களே கவனம் செலுத்தி அதெல்லாம் உள்வாக்கிக்குவாங்க. அந்த பாப்புலாரிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பாப்புலாரிட்டி அப்படின்றதே போதும் அரசியலுக்கு, வேற எதுவும் வேணாம் அப்படின்னு அவங்க வந்துட்டு நினைக்கிறாங்க. அது அவங்கள பற்றிய புரிதல். இதுல மக்கள் வந்துட்டு முதல்ல யோசிக்க வேண்டியது என்னன்னா, இவர் ஒரு வெற்றிகரமான ஒரு நடிகர், விஜய் போல இவரும் ஒரு வெற்றிகரமான ஒரு நடிகர். இந்த நடிகர் வெற்றி பெற இவரா காரணம்? முதல்ல கதாசிரியர், அப்புறம் டைரக்டர், அப்புறம் ஸ்டண்ட் மேனு, கேமராமேனு, அந்த மேனு, இந்த மேனுன்ட்டு ஒரு 40 மேன் இருக்காங்க. அவங்களோட டீமு, ஸ்டண்ட் உட்பட இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு வெற்றியை பெறுறாங்க. இவங்க தனியாக வெளியில் வந்துட்டு அரசியலில் எதையுமே செய்ய முடியாது. அதுக்கு முக்கிய காரணம் அரசியலை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ விஜய் எவ்வளோ திணறாரு அப்படின்றத இந்த 1 மாசத்துல நம்ம பார்த்துட்டோம். எதுக்குமே பதில் சொல்ல முடியலை. ஸோ உடனே அந்த பிளேம் கேம் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை தூக்கி ஸ்டாலின் மேலே போடுறாரு. ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க, முன்னிருந்த ஆட்சியாளர்கள் இப்படி விட்டுட்டு போனாங்க, ஏற்கனவே அதை தடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி போதை கலாச்சாரம் வந்திருக்காது. போதை கலாச்சாரம் இருக்கிறதுனால தான் இப்படி பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் அதிகரிக்குது அப்படின்ட்டு அவர் ஒன்று மேலே ஒன்று அடிக்கிட்டே போறாரு. என்ன அப்படின்னோம்னா, நம்ம எது சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க அப்படின்ற அந்த இடம். நீங்க நல்லா கவனிங்க. விஜய்க்காக வரக்கூடிய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க, இதே அப்படியே பேசுவாங்க. ஏன்னா விஜயம் சிந்தனை அற்றவர், அவருடைய ஃபாலோவரும் அப்படிதான், வேற ஒன்றும் இல்லை. இதை தாண்டி ஏமாந்த மக்களுடைய நிலைமை தான் வந்துட்டு ரொம்ப மோசம். ஆக நீங்க இந்த உலகத்துல நீங்க வேற எதுல வேணாலும் எதுக்கு வேணாலும் ஒரு தகுதின்றது ஒண்ணு தேவை. எல்லாத்துக்கும் தகுதி தேவை. சினிமாவில் நடிக்கிறதோட ஒரு தகுதி தேவை. ஆனா முதலமைச்சர் ஆகிறதுக்கு நடிகர்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தேவையில்லை. அந்த பாப்புலாரிட்டி போதும், நான் வந்துடலாம், வந்து உட்காந்துட்டு நான் திணறலாம். விஜயினுடைய வெற்றி அதை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கா? லாரன்ஸுடைய என்ட்ரி அதை வைத்து அதான் சொல்றாரு. ஆமா, எங்க அம்மா இத்தனை நாள் அரசியலுக்கு போனான்னாங்க, விஜய் ஜெயிச்சிட்டாரு, இப்ப வந்து எங்க அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, நான் வரவான்றதான் அவருடைய கேள்வி. அதேதான், இவர் வரணும் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டாரு, வரவான்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள வாசப்பட்ட வந்து நின்றுட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி. இது அதான் வந்துட்டு வா அப்படிடுவாங்க. அந்த மாதிரிதான் இவங்கெல்லாம். ஸோ இவங்களுடைய பிரதான நோக்கம் என்னன்னா, அவருடைய ஆசைக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்தது. அதுதான் கட்சி. உள்ளபடியே இந்த அரசியலுக்கான தகுதி, ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய தகுதியை 1% இங்க பெற்றிருப்பாங்கன்னா சுத்தமா கிடையாது. ஒரு புரிதலும் கிடையாது. எதுலையுமே உங்களுக்கு புரிதல் இருக்காது. மக்களுக்கு என்ன செய்யணும், மக்கள் பிரச்சனைகள் என்ன, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்ன, இதை பத்திலாம் எதுவுமே தெரியாது. சும்மா விஜய் பண்ணார் இல்லையா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு ஒரு டான்ஸு, அப்புறம் திருவாரூர்ல போயிட்டு மூட்டைக்கு 40 ரூபா அப்படின்னு ஒரு டான்ஸு, இவ்வளவுதான். ஆனா இதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களா? அதுவும் கிடையாது. இந்த நாட்டில் இவிஎம்னு ஒன்று இருக்குது. இதை வச்சுட்டு யாரை வேணாலும் கவுக்கலாம், யாரை வேணாலும் கொண்டு வரலாம். அது ஒரு தனி கதை, அது வேற. என்ன பண்ணுவாங்க, இவங்க பில்டப் பண்றாங்க பாருங்க. இவங்களை பில்டப் பண்றது ஒரு நடிகரை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி. அவரா, அப்பா, ஆய், ஊயின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்லேயே பேசுறாங்க. அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இதெல்லாம் தான் சேர்த்து அவங்களுடைய ஆசைக்கு வந்துட்டு தீனி போடுது. நம்மளும் ஆயிடலாமே. இதே எண்ணம் தான் அண்ணாமலைக்கு வந்திருக்குது. இதே எண்ணம் தான் பலருக்கும் வந்துருந்துச்சு முன்னாடி கூட, அதே மாதிரி தான். ஆனா ஒன்று யோசிக்கணும், இவங்க கிட்ட பதவி வந்துட்ட உடனே இவங்க என்ன செய்வாங்க? மக்களுக்கு சொல்றேன், என்ன செய்வாங்க? ஒரு கூட்டம் போட்டு ஒரு சிஎம் இருக்கிற ஒரு
ஒரு செக்ரட்டரிஸ் கூட்டம் போட்டுக்கிட்டு அதுல ஒரு விடயத்தை எடுத்து ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன்னா சினிமாவில் இருக்கிறவங்களால பேப்பரே படிக்க முடியாதுதான் உண்மை. இல்ல நிறைய இந்த ஃபுட்டேஜஸ்லாம் வருதே சார், சுத்தி ஐஏஎஸ் ஆஃபீஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்க, முதல்வர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க மாதிரியான. இல்ல videosலாம் அதெல்லாம் வருது. பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா என்னன்னு புரியாதையும் பார்த்துட்டு இருப்பாரு. இது உண்மை. அது நான் ஒன்றும் ஏதோ விளையாட்டுக்காக அப்படின்லாம் சொல்லலை. நான் இதெல்லாம் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் விஜய் ஏற்பாடு பண்ண அரசியல் பயிரங்கத்தில் நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். நீ எம்எல்ஏ ஆயிடலாம், எம்பி ஆயிடலாம், என் மந்திரியா கூட ஆயிடலாம், ஆனால் நீ நினைச்சதை செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கு வந்துட்டு உனக்கு அனுபவம் தேவை. இது எப்படி நடைமுறைப்படுத்தணும், 1000 தடைகளை போடும் இந்த சிஸ்டம். இதெல்லாம் நீ தாண்டணும் அப்படின்னம்னா உனக்கு வந்துட்டு கலைஞர் அளவுக்கு, காமராசர் அளவுக்கு, அண்ணா அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கணும், புரிதல் இருக்கணும், தெளிவு இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் வந்துட்டு எல்லாமலேயே இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றத்தை சார்ந்து ஒரு 15-16 பேர் மந்திரியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க? ஒரு மந்திரி என்ன பண்ணார் பார்த்தீங்கல்ல, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நேராக அங்கே போனார். பார்த்தா பஸ்ஸில் ஃபுல்லாக இருக்குது. ஏராளமான பேர் ரிசர்வேஷனில் கிடைக்காத காத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பஸ்ஸில் ரிசர்வ் பண்ணவங்களாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. வெளியில் இருக்கிற அன்ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்களா. ஸோ ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ்லாம் கீழே இறங்கி விட்டு அன்ரிசர்வ்டு பேசஞ்சர்லாம் எடுத்து வச்சு பிரச்சனை தீர்த்துட்டார். இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எவ்வளவுதான் இவங்களுடைய புத்தி. ஏன்னா அவங்க சினிமா பார்க்குறவங்க, அவ்வளவுதான். அதனால தான் நீங்கள் பாருங்கள், இந்த ரசிகர் மன்றம், இந்த சினிமா இதோட சேர்ந்து இது பண்ணுறவங்கள எவ்வளோ பேர் கிரிமினல்கள் இருப்பாங்க அப்படின்றதுக்கு இன்னைக்கு இன்னைக்கு கூட ஒரு தாவேகா மெம்பர் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு குற்றச்சாட்டுக்காக. எப்படி இவங்களா இருக்காங்க? ஏன்னா அரசியல் படுத்தப்படலை. உண்மையான அரசியல் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சோம்னா வரவே மாட்டாங்க. ஏன்னா இந்த கூட்டத்துல இணையதான் லாரன்ஸும் முயற்சி பண்றாங்க. ஏன்னா திருச்சி கிழக்கினுடைய வேட்பாளராக அவர் அறிவிக்கப்படலாம், அதற்கான முன்னேற்பாடு இல்ல அந்த தப்பை விஜய் செய்ய மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இதுல அவரே இப்ப என்ன சங்கடத்தை அனுபவிக்கிறாரு அப்படின்றது தெரியும். இன்னொருத்தர் எடுத்தாந்துட்டு விட்டு இன்னும் இது வந்துட்டு குறுக்கடா போயிடும். இது வந்துட்டு மக்கள் நம்மளை பத்தி தப்பா நினைப்பாங்க அப்படின்றதுனால அதெல்லாம் செய்ய மாட்டாரு. இவர் தனியா ஒரு கணக்கு போடுவார். அந்த கணக்கு போறதுல இவர் கருத்து சொல்ற இடத்துக்கு வந்துருக்காரு அவரு. அதான் அந்த நாயை வச்சு ஒரு கருத்து சொல்றாரு. நாய்க்கு பிஸ்கெட் போடணும், பிரியாணி போடணுமா. இவர் எந்த நாயை வளர்த்தாரு, எந்த நாய்க்கு பிரியாணி போடுறது அப்படின்னு தெரியல. அதுல கூட ஒரு தெளிவு இல்லை. நாய்க்கு பொதுவாக பிரியாணிலாம் போட மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அதில் போட்டிருக்கிற எதுவுமே வந்துட்டு நாய்க்கு ஆகாது. நாய்க்கு உயர்தர நாயாக இருந்ததுன்னா கூட அதுக்கு எடுத்து வந்துட்டு வேக வச்சு உப்புக்கு பிள்ளாம கூடாது, அதுக்கு வந்துட்டு அப்படியே கொடுப்பாங்க, அது சாப்பிட்டு போகும். பிரியாணிலாம் யாருமே போட மாட்டாங்க. நாய் பாவம், அவனுடைய ஹெல்த்து கெட்ட செத்து போயிடும். அது கூட தெரியாது ஒரு சும்மா வாயில வந்ததை வளருவாங்க. 100% சொல்றேன். இவங்கெல்லாம் காத்தால எழுந்தாங்கன்னா நேராக போயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்தையும் அங்கே கொடுத்துருவாங்க. நல்லா குளிப்பாட்டிடுவாங்க. சாயந்தரம் இவங்க முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு பேக்குன்னு சொல்லிட்டு இவங்க வரும்போது வீட்டில் வந்துட்டோடனே படுத்துருவாங்க. ஏன்னா அவ்வளோ வெளிச்சத்துக்கு நடுவில் அவங்க வந்துட்டு நின்று ஒர்க் பண்ணது வந்துட்டோடனே படுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் எழும்பலாம் மாட்டாங்க. மறுநாள் காத்தாலும் மறுபடியும் இதே தான். நான் ஷூட்டிங்கில் நான் நடிச்சிருக்கிறேன், அதனால நான் சொல்ல வரேன். ஒரு நடிகருக்கு விவரம் தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனை குற்றச்சாட்டு ஒன்றும் அர்த்தம் இல்லை. விவரமே தெரியாது, தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அவங்க வேறொரு உலகத்துல இருப்பாங்க. அந்த உலகத்திலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். நீங்க பாக்குறீங்க, ஓடி போயிட்டு அம்மா மடி மேல ஒரு 5 அடி ஆளு 70 கிலோ ஆள் வந்துட்டு ஓடி போயிட்டு அவங்க அம்மா மடியில ஏறி பயந்துட்டு உட்கார்ந்து வரோம். எத்தனை படத்துல அவர் கட்டிட்டாரு அவரு. அவர் என்ன நினைக்கிறாரு, அது ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்ப நம்ம எதை செஞ்சாலும் ஒத்துக்குவாங்க. இதுதான் இப்போ விஜய் என்ன சொல்றாரு, நான் எல்லார் வீட்டுக்கும் ஏற்கனவே போயிட்டேன், புதுசா நான் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தானே அவர் சொல்றாரு. ஸோ இந்த உளவியல் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். நம்மளை அப்படியே பார்க்குறாங்க, நம்மளை பார்த்து ஜனங்க பிரமிக்கிறாங்க, நமக்காக எதையும் செய்வாங்க, ஓட்டா போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வராங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இவங்க வந்தாங்கன்னா எதுவுமே தெரியாத நாசம் பண்ணிடுவாங்க. ஒன்றுமே தெரியாதுண்ணா. அவங்களோட சினிமா பற்றி தெரியும், நடிக்க தெரியும், டான்ஸ் ஆட தெரியும், அது தவிர வேறு எதுவும் தெரியாது. மற்றதெல்லாம் டைரக்டர்ஸும் மற்றவங்கள தான். இங்கே வந்தாங்கன்னா அதுவும் இல்லை. இங்கே செக்ரட்டேரியட் வந்து நீங்கள் டான்ஸ் ஆட முடியாது. எந்த பிரச்சனைக்கும் பிரச்சனை என்னன்றது பார்க்கணும். 1 ரூபா 2 ரூபா இல்லை. தமிழ்நாடு அரசுன்றது வந்துட்டு 4.5 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டு. 4.5 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டு. அதில் ஒரு விஷயத்தை எப்படி எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணணும், எப்படி அதை வந்துட்டு நடைமுறைப்படுத்தணுன்றதெல்லாம் ஒரு பெரிய கலை. அதெல்லாம் ஒன்றுமே தெரியாத நான் வந்துட்டு எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன் அப்படின்னா அது வந்துட்டு மந்திரத்தில் மாங்காய் செடி வளர்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். எனவே மக்கள் வந்துட்டு பார்க்கணும், இதெல்லாம் ஒரு ஆபத்து, இவங்கெல்லாம் ஒரு ஆபத்து. இல்லை எம்ஜிஆர் வந்தாரு, சிவாஜி வந்தாரு அப்படின்னோம்னா அவங்க நீண்ட கால அரசியல்ல இருந்தாங்க. அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு அரசியல்வாதிகள். இப்போ அண்ணா எம்ஜிஆரோட எவ்வளோ அவர் ஆட்சிக்கு வந்தவர், யாரெல்லாம் இருந்திருக்காரு, நெடுஞ்செழி இருந்திருக்காரு, காளிமுத்து இருந்திருக்காரு, வண்டோட்டி ராமச்சந்திரன் இருக்காரு, இந்த மாதிரி ஒரு ராசாராம் இருந்திருக்காரு,
சோமசுந்தரம் இருந்திருக்காரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பட்டாளியனே இருக்கும். எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் யாரும் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க கிடையாது. எம்ஜிஆருடைய ரசிகர் மன்ற தலைவர் வந்து முஸ்லிம் புத்தர்னு பேரு. அவர் வந்து கடைசி வரைக்கும் கட்சியில எந்த பொறுப்பும் கொடுக்கல. எம்ஜிஆர் அரசியல்வாதிகளுக்கு தான் இடம் கொடுத்தாரு. ஆனா இவர் யாருக்கு இடம் கொடுத்துருக்காருன்னு பாருங்க. ஏன்னா விஜய்க்கு வேற எதுவும் தெரியாது. ஸோ விஜய்க்கு முசியானதுக்கும் தெரிஞ்சாலும் அந்த ரசிகர்கள் தான் உடனே அவங்க எல்லாம் மந்திரி ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொடுங்க. இன்னைக்கு இருக்கிற முதல்வர் பத்தி சொல்லும் பொழுது அவர் காலைல 9 மணிக்கு வராரு, 5 மணி வரைக்கும் செக்ரட்டரியேட்ல இருக்காரு, லஞ்ச் கையிலே எடுத்து வந்துடுறாரு, ஹாஃப் அன் அவர் தான் லஞ்ச் சாப்பிட்றாரு. இப்படி ஒரு முதல்வர் வந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது. ஃபுல் டே ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி ரொம்ப பொறுப்பா வந்துட்டு போறது, ஃபுல் டே இருக்குது, லஞ்சும் அங்கேயே சாப்பிட்றது, இந்த அளவுக்கு இருக்காருன்றது தான் புகழ்ந்து சொல்றாங்களே சார். அது மற்ற முதல்வர் எல்லாம் 12 மணிக்கு வந்தாங்களா மதியானம்? சாப்பாட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்களா? எல்லாமே ஒரே மாதிரி தானங்க இருப்பாங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் வந்துட்டு அவருடைய வேலையே ஃபுல்லாக செக்ரட்டேரியட்லையும் சட்டப்பேரவையிலையும் தான் அவருடைய ஃபுல் வேலையை. இல்லாட்டி வெளிநாடு போயிட்டு வருவார், இல்லாட்டி டெல்லிக்கு போயிட்டு வருவார், அவ்வளோதானே. இதில் என்ன ஒரு புதுமை இருக்க முடியும்? ஸோ இதை தெரியாதவங்க அதையும் பெருசாக்குறாங்க, அவ்வளோதான். அதான் ஒருத்தவங்க கேட்டான், அவ்வளோ அதை கொண்டு வந்ததோட மட்டுமல்ல அவர் தனது கையாலே எடுத்து அவரே சாப்பிட்றாரு அப்படிலாம் சொல்லி கிண்டல் அடிச்சாங்க. அதான் உண்மை. ஒன்றுமே இல்லை. அப்படிதான் சட்டப்பேரவைக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் இருக்கும்போது அவங்களாம் காத்தால 8 மணிக்கு மேலே யாரையும் சந்திக்க மாட்டாங்க. செக்ரட்டேரியட்டுக்கு போகணும், கேள்விகளை எதிர்கொள்ளணும், கேள்விகளை எழுப்பணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. 24 மணி நேரம் அரசியல்வாதி அவங்களாம். இவங்களாம் அப்படி இல்லை. 24 மணி நேரம் நாடு, அரசியல், மக்கள் இதெல்லாம் பற்றி மறந்து ஒரு தனி வாழ்க்கையில மறந்துட்டு கடந்தவங்க தான் இவங்க. ஸோ இவங்கள தூக்கி அங்கே போடுறீங்க, என்ன ஆகும்? ஒரு பாட்டில் வருங்க, சினிமா பாட்டே உதாரணமாக சொல்லுவோம். மீனை தூக்கி கரையில் போட்டால் மீன் காலி, கரையில் இருக்கிற மானை தூக்கி தண்ணியில் போட்டால் மான் காலி, அவ்வளோதான். நடிகனை தூக்கி நீங்க உட்கார வச்சீங்கன்னா நாடு காலி. உட்கார வச்சாச்சு, நாடு காலி. இப்ப பாருங்க இன்னைக்கு அவஸ்தை, இன்னைக்கு எவ்வளவு விஷயம் இருக்குது. விமர்சிக்கிறோம், எவ்வளவு விஷயம் இருக்குது, எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்கல. ஆங்காங்க 1-2 நடந்துச்சு ஸ்ட்ரே இன்சிடென்சஸ். அதே ஒரு ஸ்டாலின் சார் கெட்டுதான் சார் அப்படின்னா ஒரு குரல் கொடுத்தாரு. ஸ்டாலின் வந்துட்டு முதல்வர் பதவியில இருந்துட்டு விலைக்கு, அதுக்கப்புறம் தேர்தல் முடிச்சு தேர்தல் முடிவுகள் வெளில வந்துட்டு 10ஆம் தேதி ஒரு பதவியேற்று 11ஆம் தேதி உட்கார்றாரு. 12ஆம் தேதி இருந்து பாருங்க சட்டம் ஒழுங்கு என்ன ஆச்சுட்டு. அதே போலீஸ் தான், அதே சிஸ்டம் தான், அதே போலீஸ் ஸ்டேஷன் தான். இப்படி தானே அதிகமாச்சு. ஏன்னா இவன் கட்சிக்காரன் இந்த வயலட்டஸ்ல பெரிய ஆளா இருக்கான். இந்த சட்டத்தை மீறுறதுல இவனுடைய கட்சிக்காரன் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறான். அப்ப அவன் பண்ணும்போது கிரிமினல்கள் இதுக்குன்னே காத்துட்டு இருக்கிற கிரிமினல்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த இதுவே லூஸ் ஆயிடுமா? அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப்பே லூஸ். ஆமா, ஒரு அச்சமே இருக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி கிரிமினல்கள்லாம் ஒன்றும் தெரியாதவங்க எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு யோசிச்சு தான் பண்ணுவாங்க. என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க. இல்லாட்டி கொஞ்ச நாள் அமைக்க வசிக்கலாம், அமைதியா இருக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஒதுங்கி இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அச்சமும் இல்லை. ஏன்னா கட்சிக்காரனே இப்படி பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ திடீர்னு போறான், ஸ்கூல்ல ரைடு பண்றான், என்ன எப்படி நடக்குதுன்றான், இவன் என்ன படிச்சவன். இவன் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஹெட்மாஸ்டர் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். அங்கே போயிட்டு எதில் ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காடுறான். இங்கே விஜய் என்ன யாருன்னு தெரியுமா, விஜய் மாமான்னு சொல்லுன்றான் ஒன்னாவதுக்கு படிக்கிற மாணவர்கள்கிட்ட. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் போட்டு எல்லாம் சரியா இருக்குதா அப்படின்னு கேட்குறான். ஃபோட்டோ ஏன் மாட்டலாம், ஃபோட்டோ ஏன் மாட்டலன்னு கேட்குறான். அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் சூளையில் போயிட்டு போகிறான். ஒரு செங்கல் சூளைக்காரனும் 1 லட்ச ரூபாய் எனக்கு மாதம் மாதம் எடுத்தாந்து கட்டிடுங்கன்றான். இப்படி எந்த இடத்துல போனாலும் ஒரு இடத்துல பார்த்தோன்னா என்கிட்ட எப்படி நடத்துக்கணுன்றது முதல்ல கற்றுக்கொன்றான். யாரு? ஒரு தாவேக்காரன். அவன் எம்எல்ஏ கூட கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் யாரு? சினிமாவை தவிர சினிமாவை அப்படியே உலகமாக நினச்சிக்கிட்டு வாழ்ந்தவங்க. சினிமாவில் விஜய் என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் இப்போ விஜய் ஜெயிச்சு அவர் முதல்வர் ஆனவொடனே அவனுக்கு பண்ணுறாங்க. ஸோ இப்போ லாரன்ஸ் அந்த இடத்துல உட்கார வச்சிங்கன்னா அவருடைய ஆட்கள் அதே மாதிரி வந்து போடுவாங்க. இவ்வளோதான். இது உங்களுக்கு தேவையா தமிழ்நாட்டு மக்களே? புரிஞ்சுக்கங்க. ஸோ அங்கே வந்துட்டு 10 பொண்ணுங்களோட அப்படி டான்ஸ் ஆடுவாங்க. இங்கே வந்தாலும் அதே மாதிரி தோல் மேலே கையை போடுவாங்க. உங்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. பண்பாடு நீங்கள் அங்கே தேடவே தேடாதீங்க. அது பழைய சினிமா, அதோட முடிச்சு போச்சு. இது புது சினிமா, இது எதுவுமே இருக்காது. பெண்கள் பாதுகாப்பு ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக அவர் குற்றம் சாட்டி. இல்லை, உங்களுக்கு ஓவரால் பாதுகாப்புல தான் பெண்கள் பாதுகாப்பு எல்லா பாதுகாப்புமே இருக்கு. மற்றதுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கா? சட்டம் ஒழுங்கு மற்ற பிரச்சனை எல்லாம் சரியா இருக்கா? இல்லை, இருக்காது. அப்போ எல்லாமே அனுப்பும் போது அவங்க ரொம்ப சென்சிட்டிவா, அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அத்துமீறல் நிறைய நடக்கும். இவர் ஒரு பெரிய ஒரு நிர்வாகி அப்படின்னோம்னா அவர் உடனே என்ன பண்ணியிருப்பாரு?
உடனே அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை கூட்டி செக்ரட்டரியேட்ல ஒரு கூட்டம் போட்டிருப்பாரு. என்ன நடக்குது நாட்டில், ஏன் இப்படிலாம் நடக்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு என்ன தீர்வுன்னு வந்துடும். இவர் நேரம் அங்கேருந்து வராரு. சிங்கப்பெண்ணே, அதான் இதில் பண்ணது, சிங்கப்பெண்ணே அப்படின்ற ஒரு பாட்டு, உடனே ஒரு சிங்கப்பெண்ணுன்ற ஒரு படை ஒரு 354 கோடி, அதுக்கு வந்துட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது கூட ரைட் இல்லை, அது பிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டே இருக்குமா. 1,36,000 சதுர கிலோமீட்டர் தமிழ்நாடு, இல்லை எங்கே எது நடக்குதுன்னு யாருக்கு தெரியும். இப்போ அந்த பாதிக்கப்பட்டதெல்லாம் குழந்தைங்க, அதுக்கு எப்படி இதுக்கெல்லாம் வந்துட்டு யாருக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்றத யாருக்கு தெரியும். ஒரு ஃபோன் பேச தெரியுமா என்ன பண்ணுறது. நீங்கள் நுணுக்கமாக யோசிச்சு பாருங்க. இவங்க சொல்லக்கூடிய சிஸ்டத்துக்கும் இந்த காவல் தேவைக்கு வந்துட்டு எந்த விதமான சம்மந்தமுமே இருக்காது. எல்லாம் சும்மா என்ன சொல்றாங்க, எல்லாம் ஜிகினா வேற, அவ்வளோதான். அதாவது இப்போ பில்டப் சார், வேறு எதுவுமே இல்லை. இந்த பெண்கள் விஷயம் சொன்னது அப்படின்றது, பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது அதுதான் முக்கியமான பிரச்சனை. கடந்த முறை அவர் மகளிர் தினத்துக்கு விஷ் பண்ணும்போது கூட அதான் சொல்லியிருந்தாரு. இப்படி நிறைய விஷயங்கள் பெண்களை குறிவைத்து அவர் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்புன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, உங்களுடைய கட்சிக்காரர்கள் மீது எம்எல்ஏ ஒருத்தர் உட்பட பல கட்சி நிர்வாகிகள் வந்து அந்த கட்சியை சேர்ந்த பெண்களையே பாலியல் சூழ்நிலைக்கு உள்ளாக்கியிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு வந்திருக்கு. அது கட்சி அளவுலையும் பெரிதாக நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படலை, எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. இப்ப விஜயே பாத்தீங்கன்னா இப்ப வந்து தனி மனித ஒழுக்கத்தெல்லாம் அவர் பேசுறாரு. ஆமா, அந்த கரூர் சம்பவத்தப்ப ஒரு பெண்ணு வெளில வந்து பேட்டி கொடுத்தாங்க. அந்த நெரிசல்ல என் உடம்புல இவங்களோட கைப்படாத இடமே கிடையாது, இப்படியே ஒரு பெண்ணு சொன்னான் வெளிப்படையாவே. என்ன பண்ணிட்டாரு விஜய்? அவர் தான் சிரிச்சுக்கிட்டே போறாரு. அவங்க வந்துட்டு பைக்ல வந்துட்டு அந்த பஸ்ல மோதி விழுந்து வாரிக்கிட்டு காயப்பட்டு போறாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே தானே இருக்காரு. அவர் எதுவுமே கண்டுகிட்டது இல்லையே. அவர் செத்து போயிட்டாங்க, கண்டன செய்தி ஒண்ணுமே சொல்லலையே அவரு, இரங்கல் செய்தி ஒண்ணுமே சொல்லலையே அவரு. அவங்க அப்படிதான், அவங்களுக்கு ஒரு பொது ஜனம் அப்படின்றது. நேர்ல கூட்டு வந்து காலில் விழுந்தாரு, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு எல்லாத்தையும். சரி, அது கொண்டாந்துட்டு அப்படி அது ஒரு டிராமா ஒண்ணு பண்ணாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, அந்த இடத்த விட்டு நீங்க ஏன் போகணும்? நீங்க வந்தீங்க, அந்த சம்பவம் நிகழ்ந்துச்சு, நீங்க ஏன் அந்த இடத்த விட்டு அகற்றுறீங்க? நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுடைய தொண்டர்கள் எல்லாருமே கட்டுப்பாட்டோட இருந்து அவங்களை எல்லாம் வேகமா காப்பாத்திருப்பாங்க, இவ்வளவு பேர் செத்துருக்க மாட்டாங்க. அந்த இடத்த விட்டு முதல்ல நீங்க போயிடுறீங்க. பத்திரிகையாளர்கள் ஏர்போர்ட்ல கேட்கறாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு சார்னு. நீங்க பாட்டுக்கு தூக்கத்துல நடக்கிற மாதிரி நடந்து போயிட்டு ஏர்கிராஃப்ட்ல ஏறி வந்து இறங்கிடுறாரு. அப்புறம் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு, அவ்வளவுதான். நீங்க யோசிச்சு பாருங்க, விஜயனுடைய எந்த நடவடிக்கையிலையாவது ஆழமான ஒரு அரசியல், ஒரு புரிதல் இருக்கான்றத முதல்ல பாருங்க. ஒன்றத்தை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னோம்னா நீங்க தீர்க்கவே முடியாது. ஒரு பிரச்சனையை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த புரிதலை எங்காவது வெளிப்படுத்தி இருக்கிறாருன்றது நீங்க பாருங்க. விஜய் எங்கேயுமே இருக்காது. அப்படி நடிகர்கள் யாருமே இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. ரோஹிணி போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் வந்துட்டு பல நற்காரியங்கள்லாம் செய்யறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு ஆழமான புரிதல் உண்டு. உதாரணத்துக்கு அந்த இந்தி நடிகர் நானா படேகர், அவர் எந்த அளவுக்கு இந்த இவிஎம் ஃப்ராட் அவர் புரிஞ்சு வச்சிருக்காருன்னா, அவர் சொன்னார், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தேர்தல் நடத்த போறாங்களாமா, நடத்தட்டும். அந்த தேர்தலை மட்டும் அவங்க இவிஎம்ல நடத்துனாங்க அப்படின்னா, இவிஎம் பயன்படுத்தி நடத்துனாங்கன்னா அந்த கட்சிக்கு வந்து அது அமித்ஷா தான் தலைவர் வருவார். எப்படி ஈஸியா புரிய வச்சுட்டாங்க பாருங்க. அதை வச்சிங்கனாலே பிஜேபி தான். அதை எப்படி புரிய வச்சாரு பாருங்க. அவர் இதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களாம் அரசியல் ஆழமா பாக்குறாங்க, இவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படி இவங்க அரசியலை பாக்குற மாதிரி இருந்ததுன்னா இவங்க சிரிக்கவே மாட்டாங்க, ஏதாவது ஒரு வேலையை செய்வாங்க. இவன சொன்னா நான் நிறைய சோசியல் ஒர்க் பண்ணியிருக்கேன்றாரு. விஜய் கூட நிறைய பண்ணாரு. ஒரு வருஷமும் புத்தகம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு தடவை ஒரு நாள் ஃபுல்லா நின்று புத்தகத்தெல்லாம் கொடுத்தாரு அவரு. ஸோ இன்கம் டேக்ஸ்ல கணக்கு காட்டுறதுக்கு இதெல்லாம் வந்துட்டு எல்லாருமே செய்வாங்க. கமல்ஹாசனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எல்லாருமே செய்வாங்க. அது அந்த காலத்துல இருந்து நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான். ஆனா இவங்க அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி தங்களை வந்துட்டு ஒரு சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களை காட்டிக்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் மக்கள் ஏமாறக்கூடாது. அரசியல் என்றது முழுக்க முழுக்க சமூக சேவை கிடையாது. அது முழுக்க முழுக்க திறன் சார்ந்த ஒரு அரும் பணி. அது அரசியல் அப்படின்றது. அது ஒண்ணுத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாதான் தீர்த்து வைக்க முடியும். ஏன்னா உங்களுடைய ஒரு உத்தரவு செயல்படுத்தப்படணும். செயல்படுத்தப்பட்டா அதனுடைய பலன், பொது பலன் மக்களுக்கு போய் சென்று அடையணும். அது இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. அப்படியாப்பட்ட நாலேஜ் உங்ககிட்ட இருக்க மாட்டேன். நீங்க பாருங்க, ஆதவ் அர்ஜுனா தான் பவர் சென்டரா இருக்காரு. ஏன்னா இவரு சிஎம்மா இருக்காரு, வந்துட்டு போறாரு. பட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கைதான் ஓங்கி இருக்கிற மாதிரி வெளியிருந்து பார்க்கும் பொழுது தெரியுது. அது அப்படிதான் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியல. அப்போ உங்களுடைய பொசிஷன்ல பலரும் இருப்பாங்க. ஒரு இடத்துல அதிகாரி இருப்பாரு, இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா இருப்பாரு, இன்னொரு பக்கம் ஜான ஆரோக்கியசாமி இருப்பாரு, இன்னொரு பக்கம் புசி ஆனந்த் இருப்பாரு. இப்படி ஆளானும் ஒரு ராஜாங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. அரசு இயந்திரம் வந்துட்டு ஒரு ஃபோக்கஸ்டா எதுலையுமே இருக்காது, போகாது. இப்போ இவங்கெல்லாம் இவருக்கு சுத்தி இருக்கிறவங்கலாம்
அந்த அதிகாரிகள் கிட்ட எங்கிட்ட கொண்டாந்து முதல்ல காட்டு அப்படின்னோம்னா காட்டி தான் ஆகணும். ஏன்னா எல்லாத்தையும் இவங்க விஜய் கிட்ட போயிட முடியாது, இவங்களை தாண்டி விஜய் கிட்ட அவங்க போக முடியாது. புரியுதுங்களா? ஸோ பவர் சென்டர்ஸ் அங்கங்கே உருவாகும் தான். தாவேக்கா 34% வாக்குகளை வாங்கியிருக்காங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்காங்க. அந்த கட்சி இங்க இனிமே அந்த கட்சி இருக்க போகுது. விஜயினுடைய என்ட்ரி, தாவேக்காவுடைய என்ட்ரி, நீங்க இவ்வளவு அபாயத்தை குறிப்பிடுறீங்க. அரசியலற்ற நபர்களாக இருக்காங்க, அரசியலற்ற கூட்டமாக இவங்க எல்லாருமே இருக்காங்க, சினிமா தவிர உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்றத சொன்னீங்க. அன்பார்ச்சுனேட்லி ஆர் எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல, ஜனநாயக முறையில் அவங்க தான் இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல இருக்காங்க, நம்மளை ஆள்ற இடத்துல அவங்க தான் இருக்காங்க. அந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்க போகுது. இதுவுமே சும்மா அது ஒன் டைம் ஒன்றெல்லாம் கிடையாது, வந்துட்டு போகலாம் போறது கிடையாது. இந்த கட்சி இனிமே இருக்கதான் போகுது. தமிழ்நாடு அரசியல்ல அந்த இடத்துக்கான அந்த கட்சிக்கான இடம் அப்படின்றது உறுதியாகிருச்சு அப்படின்றதுதான் பலரும் சொல்றாங்க. குறிப்பா கார்த்திக் சிதம்பரம் கூட ரீசெண்டா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்க போகுது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் என்னவாக மாறப்போகுது? பாதி அதிமுக இங்க போயிட்டு இருக்காங்க, அதிமுக இடத்தை இவங்க ரீப்ளேஸ் பண்ண போறாங்களா, இல்ல ஒரு மூன்று முனை போட்டி மாதிரி இல்ல எப்படி ஒரு சாதனைகளை ஏழை எளிய மக்களை நோக்கி பல சாதனைகளை செஞ்ச ஸ்டாலின் எப்படி தோப்பாரு? அப்ப மக்களுக்கு அதெல்லாம் வேணாவா? ஏழை எளிய மக்கள்லாம் இருக்காங்க, அவருடைய பிள்ளைங்களுக்கு காலை உணவு கொடுக்குறாங்க ஸ்கூல்ல, அது வேணாவா? இல்ல படிக்க போற பிள்ளைக்கு 1000 ரூபாய் வேணாவா? இல்ல காலங்காலத்துல எழுந்து வேலை செய்யறவங்களுக்கு இலவச பேருந்து பயணம் வேணாவா? இல்ல அவங்களுக்கு தான் உரிமை தொகை 1000 ரூபாய் வேணாவா? எல்லாம் வேணும். அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் மட்டும் எப்படி வேணும்னு சொல்லுவாங்க? இந்த கேள்விக்கு நீங்க பதில் தட்டி பாருங்க. ஸ்டாலின் செஞ்சது எல்லாம் வேணும், ஆனா ஸ்டாலின் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்களா யாராவது? ஆனா தேர்தல் முடிவாக தானே சொல்லுது. அப்போ நம்ம சந்தேகிக்க வேண்டியது இந்த எலக்டோரல் ப்ராசஸ், இந்த தேர்தல் நடத்தை, இது எப்படி தேர்தலை நடத்துறாங்கன்றது தான். எஸ்ஐயான ஒரு நடவடிக்கை கொண்டாந்துட்டு 97 லட்சம் பேர் அடிக்கிறாங்க, 27 லட்சம் பேர் இறந்து போயிட்டவங்க, மீதி இருக்கக்கூடிய 70 லட்சம் பேர் எங்க இருக்கு? யார் அவங்க எங்க போனாங்க? நல்லா யோசிங்க. அடுத்தபடி அந்த இவிஎம் வச்சு பயன்படுத்துறாங்களே, இந்த இவிஎம்ல ஏதாவது வெளிப்படைத்தன்மை இருக்கா? நீங்களும் போனீங்க, ஓட்டு போட்டீங்க, நானும் போனேன், வேட்டு போட்டேன், போட்டு ஒரு சின்னத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பொத்தான அழுத்துறோம், அது உடனே கத்துது, கேன்னு கத்துது, உடனே ஓட்டு போட்டீங்க போங்கன்றாங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணாமே அந்த ஓட்டு யார் கிடக்கிறப்போ சேர்ந்துச்சு, அதுக்கு என்ன அத்தாட்சி, ஏதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இருக்கா ஏதாவது வழி? அதை பாரு, விவிபேட்ல பாரு, உன் சின்னம் தெரியுதுன்றாங்க. அப்ப அந்த சீட்டை எண்றன்னு சொன்னாங்க கோர்ட்ல, அதை எண்றாங்களா? எண்ணல. அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ல யாரை வேண்டுமானாலும் கொண்டு வரலாம், யாரை வேணாலும் காலி பண்ணலாம். ஸ்டாலினை காலி பண்ணாங்க, விஜயை கொண்டாந்து உட்கார வச்சிட்டாங்க, நாளைக்கு அண்ணாமலை கொண்டாந்து உட்கார வைப்பாங்க, தாராளமா நடக்கும். ஸோ நீங்க எதிர்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். மோடியை காலி பண்றதுக்கும் சரி, இவங்களை காலி பண்றதுக்கும் சரி, ஒன்னே ஒண்ணுதான் தேவை. இவிஎம் காலி பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சூத்திரமே இதுதான். இதை அந்த பெரிய கட்சிகள், காங்கிரஸ், இல்ல கட்சிகள், இது கட்சிகளுடைய பிரச்சனையே கிடையாது தேவா. இது முழுக்க முழுக்க நம்மளுடைய பிரச்சனை. இந்த நாடு சுதந்திரம் பெற்றதன் மூலம் இந்த நாட்டு மக்களுக்கு கிடைச்ச நன்மை என்னன்னு போது காந்தி சொன்னாரு, வாக்குரிமையினர். இது அவ்வளவு பெருசு. விடுதலை பட்டதுனால நம்மளுடைய அரசை நாமே தேர்ந்தெடுக்கிறோம், அந்த உரிமை நம்மளுக்கு வந்திருக்கு, வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை தான் இன்னைக்கு அவங்க சதைக்கிறாங்க. ஸோ இதை மட்டும் ஒழிச்சிட்டோம் அப்படின்னோம்னா, எல்லாம் சொல்றாங்க, புள்ள சொன்னாங்க ஓட்டு போட்டேன், பையன் சொன்னா ஓட்டு போட்டேன். அப்போ எப்படி இவங்க 2 பேருக்கும், திமுகவுக்கும் அதிமுக அணிக்கு மட்டும் இவங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 கோடி ஓட்டு வந்துச்சு. யாருமே நாங்கள் கலைஞருக்கு போட்டோம், ஸ்டாலினுக்கு போட்டோம், நாங்கள் எடப்பாடிக்கு போட்டோம், அதெல்லாம் சொல்லலை, நாங்கள் விஜய்க்கு போட்டோம், நாங்கள் விஜய்க்கு போட்டோம், நாங்கள் விஜய் அப்படிதான் சொல்றாங்க. அப்போ எப்படி அவங்களுக்கு அதிகமான ஓட்டு வந்துச்சு? யோசிச்சு பாருங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னோம்னா நெரேட்டிவ் பில்டப். இந்த பில்டப் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே அந்த கணித்திலிருந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழ்நாட்டை விஜய் தான் பிடிக்க போறாரு, சட்ட பசார்ல பாத்தீங்கன்னா விஜய் தான் ஜெயிக்க போறாரு, ஆட்சியை பிடிக்க போறாரு அப்படின்னு இந்தியா ஃபுல்லா இதை பேச்சாக்குறாங்க. உண்மையில இங்க இருக்கிற யாராவது சொன்னாங்க விஜய் ஒரு 10 இடம் ஜெயிப்பாருன்ட்டு? இவ்வளவு தொலைக்காட்சியை பண்ணாங்க, யாராவது சொன்னாங்களா? இல்ல. ஏன் சொல்லல? அந்த அளவுக்கு நம்ம கள நிலவரம் தெரியாத வளர்ந்துட்டோம். ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே. இந்த பிரச்சனையில இவனும் குளிர்காய வர்றான், அப்படிதான் புரிஞ்சுங்க. விஜய்க்கே தெரியாது நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்ட்டு. இப்ப டெல்லி போயிட்டு தெரிஞ்சுட்டு வந்திருப்பாரு, ஆனா வாயை திறக்கல. பிரதமரை சந்திச்சு என்ன பேசினாரு? இவருக்கு மனுவை கொடுத்தாரு, பிரதமர் என்ன சொன்னாரு? சொல்ல மாட்டாரு. இவர் கேபினட் செயலாளர் சந்திச்சு பேசினாரு, என்ன சொன்னாரு? பேச மாட்டாரு. இவர் நிர்மலா சீதாராமனை பார்த்தாங்களா, அவங்க என்ன சொன்னாங்க? பேச மாட்டாரு. அப்படி சைலண்டாவே இருக்கும், நாடும் சைலண்டாவே இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன் பேராபத்து அப்படின்ட்டு. முதல்ல நம்மளுக்கு வாக்குரிமை போகுது, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்மளுக்கான நல்ல ஆட்சி கிடைக்கிறத பறிச்சிடறாங்க.
மூணாவது, நம்ம மேலே எல்லாத்தையும் திணிப்பாங்க, ஒடியை திணிப்பாங்க, சுரண்டலை திணிப்பாங்க, எல்லாமே போயிடும். ஸோ மக்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் இவங்கெல்லாம் யாரு, இவங்களுக்கு என்ன அருகதை. உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் ஒரு 10% விஜய்க்கு தெரியுமா? ஒரு இடத்துல படிக்கிறாரு, மண் அரிப்பு அப்படின்றது மீன் அரிப்புன்னு படிக்கிறாரு. இது மாதிரி ஏகப்பட்டது. தமிழர் தான் தெரியும். அவர் இங்கேருந்து டெல்லியை சந்திக்க போறாரு. அவர் கூட போனவங்களா யாருன்னு பாருங்க. ஒரு அமைச்சர் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. அவர் கூட போன ஒரு 8 பேர் கூட போனாங்களா, அவங்க யாருன்றது மட்டும் எடுத்து உங்களுடைய வீடியோவில் போடுங்க. இவங்களுக்கும் இந்த நாட்டினுடைய தமிழக அரசுக்கு என்ன சம்பந்தம்ன்றது போடுங்க. இவ்வளவுதான். ஸோ இவர் எல்லாத்தையும் செய்வார், மாற்றுவார் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. இப்போ சட்டம் ஒழுங்கு, கரண்ட் கட்டு, இன்னும் எதிர்காலத்தில் என்னென்ன வரப்போதோ அவ்வளோத்தையும் இந்த மக்கள் தாக்கி தான் தரணும். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, மக்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தினம் நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய கருத்தில் தந்துக்கிறோம். மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.